வெல்கம் டு சுடுதண்ணி. இது ஒரு ஃபெஸ்டிவல் சீசன்றனால ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபியோடு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஒரு அருமையான கீ மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் முக்கியமான விஷயமே பதம் தான். அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டா ஒரு அட்டகாசமான ஸ்வீட் உங்கள் வீட்டில் இன்றைக்கி ரெடியாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஒரு கடாயில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக நம்ம வறுக்க போகிறோம். கலர் மாறாமல் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதை சலிச்சு தனியாக எடுத்து வச்சிருங்க. ஏன்னா இதில் கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா சலிச்சுட்டு இதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்கு. இதில் நான் இப்போதைக்கு 1/2 கப் நெய் சேர்த்துக்கிறேன். 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் நெய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடலாம். இது மாதிரி நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்கு. அடுத்து நீங்கள் எதில் செட் பண்ண போறீங்களோ அதை நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சா பட்டர் பேப்பர் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் முன்னாடியே வச்சிடணும். ஏன்னா உடனே நம்ம அடுப்புலேருந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லாட்டி கட்டி ஆகிடும். அடுத்து ஒரு கடாயில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மெல்ட் பண்ணிடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சு ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதை எப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வரும். அப்போ இது ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கடலை மாவு மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்க போகிறோம். அப்பப்போ இதில் நெய் 2 டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கை விடாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி விடவே கூடாது. கொஞ்ச நேரத்திலே இது திக்காக ஆரம்பிக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் திக்கா இருக்கு. திருப்பி கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வெளியே ஃப்ளோட் ஆகிற அளவுக்கு நீங்கள் இதை கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துட்டே இருக்க போகிறோம். இதில் கொஞ்சம் நெய் நிறைய தேவைப்படும். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டான அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா லேயராக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வரணும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை நம்ம அந்த கிரீஸ் பண்ணி வச்சிருக்க ட்ரேல மாற்றிக்கலாம். ஃபுல்லாக மாற்றிட்டு இதை ஒரு ஸ்பூன் வச்சு லெவல் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு 1 hour நான் அப்படியே செட் பண்ணி வச்சிடுறேன். இப்போ 1 hourக்கு அப்புறம் இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக செட் ஆயிருக்குன்ட்டு. இப்போ இதை பீஸ் போட்டுடலாம். இப்போ இதை நம்ம பீஸ் போட்டாச்சு. இதை கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இது இருக்குன்ட்டு. இது உதிரக்கூடாது. இந்த மைசூர் பாக் சாஃப்டாக இருக்கணும். ஆயிலில் போட்டால் அப்படியே கரையணும். அந்த டெக்ஸ்சரில் தான் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ஒரு சூப்பரான கீ மைசூர் பாக் நம்ம பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.